ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நபர்களோடு நடத்திய உரையாடல்களில் மிகச்சிறந்த உரையாடல்களில் ஒன்றுதான் சமாரிய பெண்ணுடன் அவர் நடத்திய உரையாடல். யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட சமாரிய தேசத்தை சேர்ந்த பெண்ணுடன் ஆண்டவர் நடத்திய உரையாடல்களில் ஆராதனையை பற்றியுள்ள ஆண்டவருடைய சொற்றொடர்கள் புரட்சிகரமானவைகள். பழைய ஏற்பாட்டு ஆராதனை முறைகளிலிருந்து ஒரு புதிய திருப்பத்தை, அடித்தளத்தை இந்த உரையாடல்கள் நமக்கு வெளிக்காட்டுகிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் போன்ற கருத்துக்கள் புதிய ஏற்பாட்டில் புரட்சிகரமான ஆராதனைக்குரிய சிந்தனைகளை உருவாக்கியது. கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். அவரை எல்லோரும் அணுகலாம், எங்கும் அணுகலாம் போன்ற சிந்தனைகளை இந்த உரையாடலில் ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். தேவனை தொழுது கொள்கிற பழைய ஏற்பாட்டு முறைமையிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த உரையாடல் ஏற்படுத்தியது. இந்த காணொளியில் அதை பற்றிய ஆவிக்குரிய சிந்தனைகளை நீங்கள் கேட்கலாம். விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை தொடர்ச்சியாக கேட்டு வரும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசிகள் வேத வசனத்தில் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே இதை விசுவாசிகள் நன்கு கற்றறிந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருந்த நாட்களில் 20க்கும் மேற்பட்ட நபர்களுடன் உரையாடல்கள் நடத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட உரையாடல்களில் 2 உரையாடல்கள் மிக சிறந்த உரையாடலாக கணிக்கப்படுகின்றது. நிக்கதோமுடன் அவர் நடத்திய உரையாடல் மிக சிறந்த உரையாடல். அந்த உரையாடலில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமை பார்த்து, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை அவனுக்கு போதித்தார். அடுத்தபடியா இதை குறித்து கடந்த பதிவுகளில் 3 பதிவுகளாக நாம் பார்த்தோம். கடந்த பதிவில் நாம் தியானித்த காரியம் என்னவென்றால், அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணுடன் நடத்திய உரையாடல் என்பது அதுவும் மிக முக்கியமான உரையாடல். இந்த உரையாடலில் தான் சபையை பற்றியுள்ள புதிய பரிமாணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்கிறார். இந்த உரையாடல் என்பது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தில் முழுவதுமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பதிவில் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த அந்த யூதேயா பகுதியிலிருந்து கலீலியாவுக்கு ஏன் போனார் என்கிற காரியத்தை குறித்து சுருக்கமாக தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவில் சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். அது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடம் மிக முக்கியமான 2 காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். ஒன்று என்னவென்றால், தேவனை எங்கும் தொழுது கொள்கிற, அதாவது பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். அடுத்ததாக, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த 2 மிகப்பெரிய வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, ஒரு டிக்ளரேஷன் சொல்லலாம். அதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த நிகழ்வுடைய பேக்ரவுண்டை சற்று சுருக்கமாக பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் ஊழியம் ஆரம்பித்த இடம் என்பது கலிலியா பகுதி. அங்கேதான் கானாவூர் கல்யாணத்தில் ஒரு மிகப்பெரிய முதல் அதிசயத்தை அங்கு செய்தார். ஆனால் அங்கு யூதர்கள் அவருக்கு பலத்த எதிர்ப்பை கொடுத்தபடினாலே அவர் அங்கிருந்து புறப்பட்டு யூதா பகுதிக்கு வந்து விட்டார். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி
ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது அங்குள்ள பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை விட அதிகமான பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார் என்பதை தவறாக புரிந்து கொண்டு அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவரை கொலை செய்ய முயற்சித்ததாக நாம் யூகித்துக் கொள்ளலாம். எனவே அந்த எதிர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுங்கிற மிகப்பெரிய கருத்தோடு அவர் அங்கிருந்து தப்பி அவர் கலிலியாவுக்கு சென்றார். இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய பேக்ரவுண்ட், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி. அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு செல்லும் பொழுது அதற்கு 3 வழிகள் இருக்கிறது. யூதா தேசத்திலிருந்து கலிலியா செல்வதற்கு 3 பாதைகள். ஒன்று என்னவென்றால் சமாரியா தேசத்தை கடந்து கலிலியாவுக்கு செல்லலாம். அடுத்தது யோர்தான் நதிக்கரை ஓரமாக சென்று கலிலியாவுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக கடற்கரை ஓரமாக சென்றும் கூட அந்த கலிலியாவுக்கு செல்லலாம். இப்படி யூதா தேசத்திலிருந்து கலிலியா செல்வதற்கு 3 வகையான வழிகள் இருக்கிறது. பொதுவாக இந்த யூதர்கள் சமாரியர்களை ஒரு பொருட்டாகவே மதிப்பது கிடையாது. அதனுடைய காரணத்தை பின்னால் சொல்கிறேன். அதனாலே அந்த யூதர்கள் சமாரிய தேசத்து வழியாக அவர்கள் செல்ல மாட்டார்கள். தூரமாக இருந்தாலும் கூட அந்த யோர்தான் நதிக்கரை வழியாக தான் சென்று கலிலியாவை அடைவார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாம் தெரிந்திருந்தும் அந்த சமாரிய தேசத்தின் வழியாக கலிலியாவுக்கு போக திட்டமிட்டார். அப்படி அவர் செல்கின்ற வழியிலே தான் சீகார் என்ற இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். இதான் அதனுடைய பேக்ரவுண்ட். அவர் நினைத்திருந்தால் மற்ற 2 வழிகள் வழியாக கலிலியாவுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செல்லாமல் தெரிந்தே சமாரிய தேசத்தின் வழியாக அவர் கலிலியாவுக்கு சென்றார். அப்படி சமாரிய தேசத்தின் வழியாக செல்லும் போதுதான் சீகார் என்ற இடத்தில் அந்த சமாரிய பெண்ணை பார்க்கிறார். இது ஏன் எதற்காக என்பது இப்பொழுது நாம் பார்க்கலாம். இங்கு சொல்லப்பட்ட சீகார் என்று சொல்லப்பட்ட இடம் என்பது பழைய ஏற்பாட்டில் சீகோம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த சீகோம் என்ற இடத்தில் தான் கடவுள் முதலாக ஆபிரகாமுக்கு தரிசனமானார். இங்கேதான் ஆபிரகாம் முதலில் கடவுளுக்கு பலிபீடம் கட்டினான். ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 6-7 போன்ற வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். அடுத்ததாக யாக்கோபு இங்கேதான் ஒரு இடத்தை வாங்கி ஒரு மிகப்பெரிய கிணற்றை உருவாக்கினான் என்று ஆதியாகமம் புத்தகம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்களை பார்க்கலாம். இதைவிட இந்த இடத்திற்கான முக்கியமான சிறப்பு என்னவென்றால், எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட அந்த இரவிலே யோசேப்பு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும்படியாக இரவோடு இரவாக யோசேப்பு புதைக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவனுடைய எலும்பு கூடுகளை எடுத்து அவர்கள் கானானுக்கு சென்ற போது முதலாக இந்த இடத்தில்தான் யோசேப்புடைய எலும்புகளை புதைத்ததாக பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். யோசுவா 24வது அதிகாரம் 32வது வசனம். இப்படி இந்த சீகோம் என்கிற பகுதி மிக மிக முக்கியமான பகுதி. எருசலேமுக்கு அடுத்தபடியாக இந்த சீகோம் என்கிற பகுதி வரலாற்று முக்கியத்துவம் மிகுந்த ஒரு பகுதி. சீகோம் என்றாலும் ஒன்றுதான், சீகார் என்றால் ஒன்றுதான். சீகோம் அல்லது சீகார் எல்லாம் ஒன்றுதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த இடத்தை தேடிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெய்வீக திட்டத்தோடு அந்த கிணற்றருகே செல்கிறார். அது எந்த கிணறு? யாக்கோபு ஏற்படுத்திய தோண்டிய அந்த கிணற்றருகே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பர்பஸ்ஃபுல்லி அந்த இடத்துக்கு போறார். அப்படி என்றால் இங்கே நடந்த உரையாடல் எவ்வளவு முக்கியமான உரையாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தே அந்த இடத்துக்கு போறார். யூதர்கள் வெறுத்த, புறம்பே தள்ளின, அருவருப்பாக பார்த்த அந்த சமாரிய பெண்ணை நோக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சென்றார் என்று பார்க்கும் பொழுது இந்த உரையாடல் மிகப்பெரிய அர்த்தங்கள் காணப்படுகின்றது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஏன் இந்த யூதர்கள் சமாரியா உள்ள மக்களை வெறுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது.
சாலமோனுக்கு பிறகு அந்த தேசம் வடக்கு தெற்கு என்று இரண்டாக பிரிந்தது. வடக்கு தேசத்தை ஆண்டவர் யார் என்றால் 10 கோத்திரத்தை சேர்ந்தவர் ஒன்றாக இணைந்து இஸ்ரவேல் என்று தங்களை அழைத்துக் கொண்டு அழைக்கப்பட்டு அவர்கள் அந்த தேசத்தை ஆண்டார்கள். 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் தனியாக தெற்கிலே பிரிந்து அவர்கள் யூதா என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 2 பிரிவுக்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டை ஆண்ட அத்தனை அரசர்களும் தேவனுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு விக்கிரக ஆராதனை செய்து அந்த மக்களை வழிவிலக செய்தார்கள். கடைசியாக அந்த தேசம் அசீரியருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. அசீரிய இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதுமாக கைப்பற்றின பொழுது தங்கள் தேசத்தில் இருந்த மக்களை அந்த இஸ்ரேல் தேசத்தில் குடியமர்த்தி அங்குள்ள இஸ்ரேல் மக்களோடு இணைத்து கலப்படமான ஒரு இனத்தை உருவாக்குவதற்கு காரணமாகிவிட்டான். எனவே பாதி யூதர்களாகவும் பாதி புற இன மக்களாகவும் இணைந்த ஒரு கலவையாக அந்த சமாரிகள் காணப்பட்டார்கள். எனவேதான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னுடைய உடன் பிறந்த அந்த சகோதரர்கள் ஆண்டவரை மறுதலித்ததாக ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு அவர்களை தங்களுடைய உடன் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூதர்களும் அசிரிய மக்களும் ஒரு கலந்த கலவைதான் சமாரியர்கள். இவர்கள் யாரை தங்கள் முற்பிதாவாக கருதினார்கள் என்றால் யாக்கோவை தான் கருதினார்கள். ஏனென்றால் அவன் வெட்டின கிணறுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக காணப்பட்டபடினாலே அவர்கள் தங்களை யாக்கோபனுடைய வம்சம் என்று கருதினார்கள். இந்த இடத்தை நோக்கிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சமாரியர்கள் எருசலேமுக்கு தேவனை தொழுது கொள்ள முடியாமல் அப்போதைய அரசாங்கம் அவளை தடுத்து விட்டபடியினாலே அவர்கள் கிறிஸ்தோம் என்கிற இடத்தில் அவர்கள் ஒரு மலைப்பகுதியில் தேவனை ஆராதித்தார்கள். எருசலேமுக்கு செல்லாதபடி அங்கே ஒரு தேவாலயத்தை கட்டி ஆராதித்தார்கள். எனவே இந்த யூதா தேசத்தை ஆண்ட மக்கள் எருசலேமிலும் வடக்கு தேசத்தை ஆண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கெர்சோம் என்கிற இடத்துல தேவனை ஆராதித்ததான் பார்க்கலாம். இப்படி 2 பிரிவாக காணப்பட்டார்கள். இதனால் தான் யூதா தேசத்தை சேர்ந்த அந்த யூதா மக்கள் அந்த இஸ்ரேல் தேசத்து மக்களை தங்களுடைய உடன் சகோதரர்களாக கருதாமல் கலப்படம் பண்ணப்பட்ட புறையினத்தோடு கலந்த ஒரு இனப்பிரிவாக பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை அவமதித்து அவர்களோடு எந்த உறவும் செய்யாதபடி தங்களை பாதுகாத்துக் கொண்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக திட்டத்தின்படி பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த சீகார் என்ற ஊருக்கு அங்குள்ள யாக்கோவை உருவாக்கின அந்த கிணற்றருகே நிற்கிறார். அங்கே அவர் மிகவும் சோர்வடைந்து களைப்படைந்தவராக காணப்பட்டார் என்று 4:6 பார்க்கலாம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. அவர் களைத்திருந்தார் என்பது எதை குறிக்கிறது என்றால் அவர் 100% மனிதனாகவும் காணப்பட்டார் என்பதுதான் இந்த ஒரு வசனம் நமக்கு புரிய வைக்கிறது. அவர் மனிதனாய் இருந்த காரணத்தினாலே அவர் இளைப்படைந்தவராய் காணப்பட்டார். அப்பொழுது அந்த பெண் வருகிறாள். தேவனுடைய காரியத்தில் எதுவுமே தற்செயலாக நடைபெறுவது கிடையாது. எல்லாமே அப்பாயிண்டட், முன்குறித்த காரியங்கள், தேவன் தீர்மானித்த காரியங்கள். அப்படி அந்த பெண் அந்த கிணற்றருகே வருகிறாள். அப்பொழுது நேரம் மதியம் 12 மணி இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தை குறித்து பல்விதமான விளக்கங்கள் இருந்தாலும் பொதுவாக அவள் வந்த நேரம் மதியம் 12 மணி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த பெண் வந்தவன அந்த பெண்ணிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தானே வாலண்டியரா போய் எனக்கு தாகத்திற்கு தண்ணீர் தா என்று கேட்கிறார். நிக்கதோமை பொறுத்த அளவில் அவன் மிகப்பெரிய வேத பண்டிதன், சன்மார்க்கன். ஆனால் அவன் தான் இயேசுவண்டை வாலண்டியரா போய் வந்த உரையாடலை ஆரம்பிக்கிறான். ஆனா இங்கு இந்த பெண்மணி 5 கணவனோடு வாழ்ந்து ஒரு ஒழுக்கத்தில் எந்த சாட்சியை பெறாத அந்த ஒழுக்கக்கேடான அந்த பெண்மணியிடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் விவாதத்தை தொடங்குகிறார். இது ஆண்டவர் பாவிகள் மேல் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அந்த பாவியை கடவுள் பயன்படுத்தி தான் மிகப்பெரிய சத்தியங்களை அந்த பெண்மணிக்கு போதிக்கிறார். எப்படி வேத போதகனான இருந்த நிக்கோதேமுக்கும் மிகப்பெரிய சத்தியங்களை போதித்தாரோ அதே போல பாவியாக இருந்த இந்த சமாரிய பெண்ணிடமும் ஒரு 2 மிகப்பெரிய சத்தியங்களை போதித்தார். ஆண்டவரை பொறுத்தளவில்
சன்மார்க்கானோ பாவியோ எதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு புரியும். ஆனால் அந்த பெண்மணி என்ன கேட்கிறார் என்றால், அந்த பெண்மணி இயேசுவை யூதன் என்று அறிந்து கொண்டாள். எப்படி என்றால், யூதர்கள் இயேசு கிறிஸ்து பேசிய அந்த ஸ்லாங், அந்த நடைமுறை பேச்சை வைத்து யூதனாகத்தான் இருப்பான் என்பதை உணர்ந்து கொண்டு, நீ எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவரிடம் அந்த பெண்மணி கேள்வி கேட்கிறாள். ஏனென்றால் யூதர்கள் சமாரிகளோடு எந்த உறவையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதுவும் அந்த பெண்மணி எடுத்து கொடுக்கிற அந்த தண்ணீரை எந்த யூதனும் குடிக்க மாட்டான். சமாரிகள் பயன்படுத்துகிற எந்த பாத்திரத்தையும் யூதர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். அதை அருவருப்பாக எண்ணுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி இருக்க அந்த பெண்ணிடம் உன்னுடைய பாத்திரத்திலிருந்து எனக்கு தண்ணீர் தா என்று கேட்ட பொழுது அதை பார்த்து அந்த பெண் அதிர்ச்சி அடைந்ததாக பார்க்கலாம். இந்த நிகழ்வின் அடிப்படையில தான் அந்த உரையாடல் தொடங்குகின்றது. அப்படி தொடங்கும் போதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 மிகப்பெரிய சத்தியங்களை அந்த பெண்ணுக்கு உரைக்கிறார். அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தண்ணீர் கேட்பவர் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் நீனே அவரிடம் தண்ணீர் கேட்பாய் என்றால் அவரிடத்தில் ஜீவ தண்ணீர் இருக்கிறது என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொன்னதாக பார்க்கலாம். அதற்கு அந்த பெண்மணி ஒரு வார்த்தை சொல்கிறாள், நீர் என்ன இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த முற்பிதாவாய் யாக்கோபை விட பெரியவரா என்று ஒரு கேள்வியை ஆண்டவரை நோக்கி அவள் கேட்கிறாள். என்ன அர்த்தம் என்றால், நானும் உங்களைப் போல உங்களுடைய வம்சத்தில் இருந்து வந்த பெண்மணி தான் என்று சொல்லாமல் சொல்கிறாள். அப்படி பேசிக்கொண்டு வரும்போதே அவள் ஒரு வார்த்தை சொல்கிறாள், நாங்கள் இந்த மலையில் ஆராதிக்கிறோம், நீங்கள் எருசலேமில் இருந்து ஆராதிக்கிறீர்கள். தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எருசலேமுக்கு வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று ஒரு டிவிஷனோடு பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த டிவிஷன்லாம் நீ தேவையில்லை, நீ சமாரியன் யூதன் நீங்கள் பிரிவினையெல்லாம் தேவையில்லை, எருசலேமில் தான் ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், மற்ற இடங்கள் ஆராதிக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடெல்லாம் நீங்கிவிட்டது. இதே ஒரு புதிய ஜபத்தை, ஒரு ஆராதனை பற்றியுள்ள புதிய பரிமாணத்தை ஆண்டவர் இங்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. அல்லேலூயா. பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. எனவே எருசலேமுக்கு வந்துதான் தேவனை ஆராதிக்க வேண்டுங்கிற கட்டுப்பாடெல்லாம் நீங்கி போய்விட்டது. அந்த சிஸ்டம் அகன்று போய்விட்டது. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற புதிய நடைமுறை வந்துவிட்டது. பழைய ஏற்பாட்டில் தேவனை தொழுது கொள்ளுகிற அந்த நடைமுறை அகன்று போய் எல்லா மக்களும் தேவனை எப்படி தொழுது கொள்ளலாம், ஆராதிக்கலாம் என்கிற புதிய நடைமுறை வந்துவிட்டதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணிடம் இங்கு எடுத்துரைக்கிறார். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது. இதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன? அதாவது கடவுள் ஒரு இனத்திற்கோ ஒரு இடத்திற்கோ அடைத்து வைக்க வேண்டிய நபர் அல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவாக மாறிவிட்டார். God is available to all. இதுதான் அந்த வார்த்தையினுடைய உண்மையான பொருள். பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வந்துவிட்டது என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, God is available to all, Father is available to all என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அதுவரைக்கும் கட்டடங்களில் தங்கியிருந்த அந்த கடவுள் இனி மனிதர்களிடம் வந்து விட்டார். தேவாலயத்தில் இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதிலளித்த தேவன் அதையெல்லாம் தாண்டி எல்லா மக்களிடமும் ஆண்டவர் வந்து விட்டார். புதிய ஏற்பாட்டில் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எனவே இந்த ஆலயம், இந்த கட்டுப்பாடு இவையெல்லாம் நீங்கி போய்விட்டது. அதாவது வெளிப்படையான புறத்தோற்றத்திலிருந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய காலம் போய் உள்ளத்திலிருந்து இருதயத்தின் வழியாக தேவனை ஆராதிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இங்கு நாம் பார்க்கலாம். கடவுளை ஒரு யூதர்களுக்கோ சமாரியர்களுக்கோ ஒரு எருசலேமுக்கோ ஒரு அந்த கட்டடத்துக்குள்ளோ அடக்கி வைக்கிற அந்த காரியம் மாறி போய் தேவன் எங்கும் வியாபிக்கிற கடவுளாக பார்க்கிற ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு வந்துவிட்டது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். தொழுது கொள்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் வந்துவிட்டது.
யாரும் எந்த இடத்திலும் தொழுது கொள்ளலாம். எனவே இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இந்த ஜெப கோபுரங்கள், ஜெப மலைகள், பெதஸ்தா குளங்கள், இப்படி இடங்களை முக்கியப்படுத்தி அந்த இடங்களில் தான் தேவன் தங்கி இருக்கிறார், அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற கோட்பாடு புதிய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களுக்கு விரோதமானது. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எங்கே இருந்தும் தொழுது கொள்ளலாம். எனவே இடத்தை முக்கியப்படுத்துகிற காரியம் என்பது புதிய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களுக்கு, அடிப்படை உபதேசங்களுக்கு விரோதமானது. இங்கதான் கடவுள் இருக்கிறாரு, இந்த மலையில தான் தேவன் இருக்கிறாரு, இந்த ஒரு ஆராதனை கூடத்துல தான் கர்த்தர் இருக்கிறார், இந்த ஒரு இடத்தை முக்கியப்படுத்துகிற அந்த காரியம் மறைந்து போயிட்டு ஒரு இனத்திற்கு மட்டும்தான் கடவுள், யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்கிற ஒரு இனத்திற்குள் இயேசுவை பிதாவை அடைத்து வைக்கிற காலமும் முடிந்து போயிட்டு அவர் எல்லா மக்களுக்கும் உள்ள கடவுளாக, எல்லா இடங்களும் தொழுது கொள்ளுகிற கடவுளாகத்தான் தன்னை இந்த இடத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவருடைய சிலுவை பாடுகள் மரணங்கள் மூலமாக செய்ய போகிறார் என்பதை இந்த இடத்தில் அவர் மிகப்பெரிய அறிவிப்பாக வைக்கிறார். இதுதான் ஆராதனையை பற்றி, தேவனை தொழுது கொள்ளுகிற காரியத்தை பற்றியுள்ள ஒரு முதல் மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது எப்படி ஆராதனை இருக்க வேண்டும், எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து 4:24 ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். முதல்ல என்ன சொன்னாரு? தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்துவிட்டது. அடுத்தபடியாக கடவுள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டுங்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த இடத்தில் தெளிவாக விளக்குகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் காணக்கூடிய எந்த பொருளாகவும் இல்லை, படைக்கப்பட்ட எந்த பொருளாகவும் இல்லை. அவர் ஒரு தனிப்பட்ட நபராக, அதே வேளையில் காணக்கூடாத நபராக ஆவியாக காணப்படுகின்றார். ஆனால் அவரால் நம்மோடு இடைபெட முடியும், நம்மை புரிந்து கொள்ள முடியும், நம்மளை பார்க்க முடியும், நம்முடைய வேண்டுகோளை அவர் கேட்க முடியும். எல்லா மனித பண்புகளோடும் அவர் ஆவியாக காணப்படுகின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். இதுதான் பேசிக் பாயிண்ட். இந்த அடிப்படையிலே தான் நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். பிஃபோர் கிரைஸ்ட் ஜூஸ் வொர்ஷிப் டைப்ஸ், ஷேடோஸ், figures and emblems. பழைய ஏற்பாட்டில் எல்லா அடையாளங்களை வைத்து, நிழல்களை வைத்து, இயேசு கிறிஸ்து பின்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்து பாடுகள் மரணங்களை வைத்து ஒரு நிழலாக எல்லாவற்றையும் வைத்து ஆராதித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நம்முடைய எல்லாம் முடிந்தது என்று நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அந்த ஷேடோஸ் நீங்கி ட்ரூத்துக்கு வந்தாச்சு, ஃப்ளஷ் டு ஸ்பிரிட். இப்போ உள்ள காலங்களில் நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால், காண்கின்ற எந்த பொருள்களையும் வைத்து ஆராதிக்க கூடாது, அவைகளின் அடிப்படையில் நாம் வைத்து ஆராதிக்க கூடாது. பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், கட்டடங்கள், ஆலயங்கள், இவைகளின் மூலமாக தேவனை ஆராதிக்க முடியாது. நேரடியாக நாம் தேவனை ஆராதிக்க முடியும். எந்த ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியும். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆராதனைக்குரிய அடிப்படை தன்மைகள். இந்த கேண்டில் வச்சு, இந்த பலிபீடங்களை கட்டி, ஆல்டர் வைத்து எந்த அடையாளங்களும் ஆராதனை முறையில் காணப்படக்கூடாது. நாட் ஈவன் கிராஸ், எந்த அடையாளமும் கிடையாது. அதுதான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கும் பொழுது அதில் தேவன் பிரியப்படுகிறார். இந்த சத்தியம் மிகவும் உண்மையான சத்தியம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை ஆண்டவரே வேண்டாம் என்று தள்ளி புதைத்து வைத்த பிறகு இன்றைக்கு சபைகளில் அந்த புதைந்து போன காரியங்களை, சம்பிரதாயங்களை, சடங்குகளை, பண்டிகைகளை மீண்டும் தோண்டி எடுத்து சபைகளில் புகுத்துவது என்பது யோவான் 4:24 முற்றிலும் விரோதமா இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் என்ன செய்தார், எப்படியா இருக்கிறார் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நமக்கு மீட்பு எப்படி கிடைக்கிறது, எப்படி நம்முடைய பிரசத்தை பெற்றுக்கொள்கிறோம் போன்ற அந்த அடிப்படை தன்மைகள், அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டுமே தவிர மற்றபடி இந்த ஷேடோஸ், இந்த கட்டடங்கள், பாரம்பரியங்கள், இது எதையும் வைத்து ஆராதிக்க கூடாது. உண்மையோடு ஆராதிக்க வேண்டும், சத்தியத்தின்படி ஆராதிக்க வேண்டும் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, உள்ளான மனிதனை புதிதாக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஃப்ளஷ் டு ஸ்பிரிட்
ஷேடோ டு ட்ரூத், இதுதான் முக்கியமான காரியம். பார்க்கின்ற காரியங்களின் வெளித்தோற்றத்தின்படி தேவனை ஆராதிப்பதை தவிர்த்து விட்டு காணக்கூடாத உள்ளான மனிதனை, இன்னர் பியூட்டி, இன்வர்ட் காரியங்களை அடிப்படையாக கொண்டு அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆராதிப்பதுதான் தேவனை சத்தியத்தோடு ஆராதிக்கூடிய காரியம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக சொன்னால் அவர் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியாய் இருக்கிற கடவுளை நாம் எந்த ஒரு திங்ஸ், எந்த காணப்படுகின்ற எந்த பொருட்கள் வழியாகவும் ஆராதிக்க கூடாது. உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் குமாரனை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் ஆராதிக்க வேண்டும். இந்த வார்த்தை என்பது மிகவும் ஆழமான ஒரு பகுதி. இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்து தியானித்தால்தான் ஆவியோடும் ஆராதிக்க வேண்டும், உண்மையோடும் ஆராதிக்க வேண்டுங்கிற பலவித பரிமாணங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த சமாரிய ஸ்திரியிடம் ஆண்டவர் சொன்ன முக்கியமான இரண்டு சத்தியங்கள். இதை உள்வாங்கிக் கொண்டால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தவறான உபதேசம் என்கிற சிறைச்சாலிலிருந்து விடுதலை பெற்று ஒரு பூரணமான விடுதலை உள்ள மனிதனாக நாம் காணப்பட முடியும். இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை ஆதரித்து வழிநடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.